விஜய்க்கு அப்புறம் தானே திராவிட இயக்கங்கள பத்தி பேச்சே வந்தது. விஜய் வரவரையிலும் தமிழ்நாட்டுல அரசியல்னு ஒண்ணு இருந்ததே இல்லையே! இப்படித்தானே சொல்ல வர்றீங்க? இல்ல ஆட்சியிலும், அதிகாரத்திலும் பங்குன்றப்போ அது எல்லாருக்கும் ஒரு ஆசை விஜய் வரும்ல. வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்தது. அதுக்கு முன்னாடி காமராஜர் ஆட்சியிலயோ, ராஜாஜி இதுலயோ, அண்ணா இதுலயோ அவங்களுக்கெல்லாம் கூட்டணின்னா என்னன்னு தெரியாது. விஜய் வந்த அப்புறம் தானே இதே தெரியும். விஜய் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அரசியலே வந்தது. தமிழ்நாட்டு அரசியல்ல விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான். இன்னும் வேற என்ன இருக்குது பாக்கி? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எங்களுக்கெல்லாம் தெரியாது. நாங்கலாம் அப்போ பொறக்கல. இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சியே வந்திருக்கு. எத்தனை தடவை தான் சொல்றது? நீங்களும் என்னென்னமோ தூக்கி விட தான் பார்க்குறீங்க. நேத்து கூட 2 1/2 நிமிஷத்துல காணாம போயிட்டாரு. ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. 28 இடத்துல திமுக ஆட்சியில லாக்அப் டெத் அது காசு குடுக்கணும்னாங்க. பழனிசாமி ஆட்சியில 478 இடத்துல லாக்அப் டெத் நடந்தது. அதுக்கு என்ன பண்றதா இருக்கேன்னு கேட்டாங்க. தம்பி இறங்கி போயிட்டாரு. அவர் சின்ன பையன். அவர தொந்தரவு பண்ணதை விட்டுருங்க. உங்களுக்கு திருப்பி சொல்றேன். ஏன்னா இத திருப்பி திருப்பி கீரல் விழுந்த பிளேட் மாரி நம்ம பாட்டுக்கு திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்குது. 67ல் கூட்டணி ஆட்சி ராஜாஜியோட கூட்டணி வச்சு தான் திமுக போட்டியிட்டது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, கூட்டணி வெற்றி பெற்ற போது 134 இடத்துல வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையோட திமுக ஜெயிச்சிருச்சு. வெற்றி பெற்றுடுச்சு. எல்லாம் என்ன சொன்னாங்க, அன்னைக்கு இருந்த ஊடகங்கள் பூராமே 3% ஊடகங்கள். அதையும் மிஞ்சி இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதுதான் அச்சு ஊடகங்கள்லாம் அதிர்ந்து போய், என்னடா இது நம்ம இவ்வளோ திமுகவை கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அண்ணாவெல்லாம் எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி அருவருக்கத்தக்க முறையில எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. அண்ணாவுக்கு பெண் தொடர்பு இருந்த மாதிரி எல்லாம் பிரச்சாரம் பண்ணி அந்த 3% அவ்வளோ அட்டகாசம் பண்ணாங்க. தாண்டிட்டு வந்துட்டாங்க. ஜெயிச்சு வந்துட்டதுக்கு பிறகு அவங்க அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, ராஜாஜியோட கூட்டணி இருக்கிறதுனால ராஜாஜி சொல் பேச்சை கேட்டு தான் அண்ணா ஆட்சி அமைப்பார்னு நினைச்சாங்க. மந்திரி சபை அமைச்ச போது ராஜாஜி அவங்க கன்சல்ட் பண்ணவே இல்லை.